ஹே காய்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலாக இது பர்த்டே ஒன் ஷாட்டாக இருக்க வேண்டியது. ஆனால் நான் ஒரு நாள் லேட்டாக போடுறேன். அது ஏன்னே தெரியல, எனக்கும் இந்த ஒன் ஷாட்ஸ்க்கும் ஆகவே மாட்டேங்குது. அதுவும் முக்கியமாக இந்த பர்த்டே ஒன் ஷாட்டுன்னு வந்தால் சுத்தம். நான் பர்த்டே அன்றைக்கி கரெக்டாக போடணுன்னு நினைக்கிறேன், ஆனால் முடியாது. அதனால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. என்ன தான் ஒரு நாள் தள்ளி போட்டாலும் நம்ம பிலேட்டட் விஷஸாச்சும் பண்ணோம்ல. ஹாப்பி பர்த்டே சுகா, ஹாப்பியாக இருங்க. ஸோ இன்னொன்று நான் சாரி கேட்கணும் எல்லாருக்கும். ஏன்னா நான் ஜெய்ஹோப்போட பர்த்டேக்கு வீடியோ போட ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. நான் ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கடைசியாக போஸ்ட் பண்ணுற நேரத்தில் காலை வாரி விட்டுருச்சு. ஸோ சாரி. அண்ட் இன்னொரு விஷயம், என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லைன்னா மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா எனக்கு லைட்டாக கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் கையில் டீ கிளாஸ்லாம் வச்சு நின்றுட்டுருக்கீங்க. என்னென்னா உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நீங்களும் அந்த பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கள, அவங்கக்கிட்ட டீலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஒரு பர்சன் கையில் ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் வச்சுட்டு, ஏய் யாரா வீட்டில், வெளியே வாங்கடா, வெளியே வரீங்களா இல்லை நான் உள்ளே வரட்டா அப்படின்னு சொல்லி வெளியே நின்று கத்திகிட்டு இருக்காரு. அப்போது அந்த பர்சன் அப்படியே உள்ளே வராரு. சுகா, சி இவன் எதுக்கு இப்போ வந்தான், அதுவும் இப்படி என் வாழ்க்கையில் ஒரு நல்லதை கூட நடக்க விட மாட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நின்று பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா தம்பி யார் நீங்கள், யார் நானா, அதுவும் பொண்ணுக்கிட்ட கேளு, என்ன சொல்கிறீங்க, என்னவா என்ன நடக்குதுங்க அப்பா, அது இருங்க என்ன நடக்குதுங்க, நான் கேட்கணும் அதை. ஏன் நடி நடக்குது, சுகா ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு போ. நான் போகணும் போகக்கூடாதுன்றது உன் கையில் இல்லை. நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓ, பொண்ணு பார்க்க? என் பொண்டாட்டியே என்னை மாரி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்களா நீங்கள்? அப்போது அந்த மாப்பிள்ளையோட அப்பா ஏஞ்சி சொல்கிறாரு, என்னங்க என்ன நடக்குதுங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி மேட்டர்னால் ஃபஸ்ட்டே சால்வ் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பொண்ணு பார்க்க வந்த நேரத்தில் போய் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. சார் ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரம் இருங்க சார், நான் என்னென்னு பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் சார். எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணுங்கள். டேய், எங்கள் ஒருத்தன் பேசிகிட்ருக்கேன், என்ன நீ இங்கே பாரு மயன், ஒழுங்கு மரியாதை என் கூட வா. சுகா, நான் இங்கேருந்து போன்னு சொன்னேன். வயன் என்ன நடக்குதுங்க? அது என்ன நடக்குதுன்னு கேட்டேன் வயன். இருங்கண்டி, அதை நான் சொல்கிறேன். வயனும் நானும் லவ் பண்ணுறோம். லவ் பண்ணோன்னு சொல்லு சுகா. வயன் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. அப்போது சுகா உங்களை அப்படியே செக்யூர்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் சுகாவை தள்ளிவிட்டு, என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? ஆண்டி, என்ன தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி அடிக்க வந்திருப்பீங்க. இங்கே பாரு சுகா, அவங்க என்னை அடிப்பாங்க, ஏன்னா அவங்க என் அம்மா. அது கேட்கறதுக்கு நீ யார்? ஓ, நான் யார் இல்லை, நான் யார்? சரிடி, நான் யாரோவாகவே இருந்துட்டு போகிறேன். சொல்லு, இப்போ சொல்லு, அந்த பட்டை போட்ட பழத்தை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இங்கே பாரு சுகா, உன்னை மாதிரி சரக்கு பாட்டில் கையில் தூக்கிட்டு சுற்றுற குடிகாரனே லவ் பண்ணனா, ஒரு பட்டை போட்டுட்டு பழம் மாதிரி சுற்றுறவனை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓ, பிரச்சனையே இல்லை. சரி, இதுக்கு பதில் சொல்லு. நம்ம பிரேக்கப் பண்ணதுலேருந்து இல்லை நீ பிரேக்கப் பண்ணதுலேருந்து என்னை பற்றி நீ ஒரு டைம் கூட நினைக்கலன்னு சொல்லு. நான் எதுக்கு உன்னை பற்றி நினைக்கணும், நான் எதுக்கு உன்னை மாதிரி ஒரு கேவலமான பர்சனை பற்றி நினைக்கணும்னு சொல்கிறேன். சரி, நான் வரேன். என்னை பற்றி நினைக்கலன்னு மட்டும் சொல்லு, நான் வரேன். நான் நினைக்கல. சரிடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அப்படியே அவனோட கையில் வச்சுருக்க சரக்கு போட்டில் உடச்சிட்டு அப்படியே வெளியே போகிறான். அப்போது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நடக்குதுங்க? சார் சாரி சார், ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார், எனக்கு உங்கள் பொண்ணு வேண்டாம். சார் ப்ளீஸ் சார். வேண்டான்னா வேணாம், வாடா போகலாம். பொண்ணு வேணாடா, உனக்கு நான் இவ்வளோ விட ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவா. ஆனால் வரியா இல்லையா? வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்போது உங்கள் அப்பா என்ன ஒயன் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வேகமாக வெளியே வராரு. உங்கள் அம்மாவும் உங்களை வச்சு செம்மையாக திட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜுக்கு தான் போகிறீங்க. என் வாழ்க்கையில் ஒரு நல்லதை கூட நடக்க விட மாட்டான் இந்த சுகா. ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரில. அவனும் நிம்மதியாக வாழ மாட்டான், என்னையும் நிம்மதியாக வாழ விட மாட்டான்.
அவன் தான் அப்போவே அந்த பொண்ணு கூட போனான்ல, இப்போ போனால் என்னவா அப்படின்னு உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் நைவா வந்துட்டு, வயன் என்னடி? ஒன்றும் இல்லை. என்னாச்சு, ஏன் கோவமாக உட்காந்துட்ருக்க? நேற்று மாப்பிள்ளை பார்க்க வந்துச்சு, பொண்ணு பார்க்க வந்தாங்களே, எப்படி நல்லா இருந்துச்சா? பையன் எப்படி இருந்தான், நல்லா இருந்தானா? மயிறு மாதிரி இருந்தான். போடி நீ வேறு. ஏன் என்னாச்சு? அதான் அந்த சுகா இருக்கான்ல, அவனோட ஸ்கூல் லவ்வர். ஆமாம் அவன்தான். அவனால தான் எல்லாமே நாசமாக போச்சு. என்னாச்சுடி? நேற்று வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாடி வீட்டில். ஓ சரி வீடு, நடந்து போச்சு. ஜாலியாக இருமச்சி, இருப்பாங்க உனக்கு ஜாலியாக. நேற்று எவ்வளோ திட்டு வாங்கினா அடி வாங்கினன்றது எனக்கு தானே தெரியும். சரிடி விடு. சார் வர போகிறார். இன்றைக்கி ஏதோ புது டீச்சர் வந்திருக்காரா நம்மளுக்காக. புதுசா? அந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரோட சர்வீஸ் இதோட முடியுதில்ல, அதனால ஒருத்தர் புதுசாக வராராம். ஓ சரி, அவராச்சும் நல்லா நடத்துவாரான்னு பார்ப்போம். அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும் போது உள்ள சுகா தான் வரான். சுகா, இவன் எதுக்கு? ஒருவேளை எனக்கு தான் அப்படி தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணெல்லாம் கசக்கிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உண்மையாகவே சுகா தான் வரான். இவன் எதுக்கு? ஒருவேளை இவன் தான் புதுசாக சேர்ந்து வயன். இப்போல்லாம் நினைக்காத வயன், அவன் வேறு எதுக்காச்சும் வந்திருப்பான் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் போது எல்லோரும் ஏஞ்சி விஷ் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படியே ஒன்றும் புரியாமல் ஏஞ்சி விஷ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே சுகாவும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அதே மாதிரி டைமும் ஸ்கிப் ஆகுது. பெல்லும் ரிங் பண்ணுறாங்க. எல்லோரும் பிரேக்கு கிளம்பிட்டாங்க. நீங்களும் ஏஞ்சி போகலான்னு பார்க்கும்போது சுகா உங்களோட வேவை வந்து பிளாக் பண்ணிவிட்டு, வயன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்ல போகிற? சொல்கிறத மட்டும் கேளு. எனக்கு நீ சொல்கிறது கேட்கணுன்னு அவசியமே இல்லை. போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லு. அதான் அவருக்கால்ல. இங்கே பாருவன், நீ இப்படி தான் பேசிட்டு இரு, வாய் கிழிச்சிடும். இதுக்கு தான் சுகா, இதுக்கு தான் நான் உன்னை பிரேக்கப் பண்ணேன். சாரிடி, சொல்கிறது கேளு ஃபஸ்ட்டு. என்ன? எனக்கு 2 நாள் டைம் தான். எதுக்கு 2 நாள்? உண்மை என்னன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணதான். ஓ என்ன சொல்ல போகிற திருப்பியும்? அந்த வீடியோக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்வேன் அதானே? வயனானா நீ உண்மை என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. இன்னும் 2 நாள் கழித்து தெரிய தானே போகுது. தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ இப்போது சுகா தான் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் ஜங்குக் கூட. மச்சான், இந்த பிளான் மட்டும் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், மயனை என்கிட்ட இருந்து எந்த கொம்புனாலையும் பிரிக்க முடியாது. சரிடா சுகா, நீ சொல்லிட்டல்ல, நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக்கு இருக்க பயமே. ஒழுங்காக பார்த்துக்கோடா மச்சான், உன்னை நம்பி தான்டா என் வாழ்க்கையே இருக்குது. சரிடா, ஃபீல் பண்ணாத. நாளைக்கு போகிறேன், வீடியோ எடுக்கிறேன், மாஸ் பண்ணுறேன். சரிடா மச்சான், ஒழுங்காக இதை மட்டும் பண்ணிவிடு. என் வாழ்க்கையே உன் கையில் தாண்டா அடங்கியிருக்கு ஜங்குக்கு. சரிடா, நான் பார்த்துக்கிறேன், ஃபீல் பண்ணாமல் தூங்குன. ஓகேடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. ஜங்கு பார்த்து போயிட்டு வா, மாட்டிக்காதேன்னு. சரிடா, நான் மாட்டிக்க மாட்டேன், நீ போ, எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் வெற்றிகரமாக வேலையை முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன். சரிடா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலேஜுக்கு கிளம்பிடுறான். இப்போ ஜங்குக் தான் கார் ட்ரைவ் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணுறா. ஹலோ ஜங்குக். நான் சொல்லலையா? ஜங்குக், இந்த கெஃபேல 5th டேபிள் ஓகேவா? ஓகே, நானும் இப்போ அந்த வேலை தான் இருக்கேன். சீக்கிரமா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணிவிட்டு அந்த கஃபேக்கு போகிறான். ஹாய் ஜங்குக், எப்படி இருக்க? அப்போ ஜங்குக்கும் லியா கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கான். அப்போது அவங்க 2 பேரும் ஃபோட்டோ காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது லியா ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு, ஜங்குக் இது யார்? இவனா என் ஃப்ரெண்ட் சுகா. ஓ சுகா, ஏன் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? என்னோட 1 சைட் லவர். என்ன சொல்கிற? நான் அவனை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? புரியலை. சுகாவும் நானும் காலேஜ் படிக்கும் போது இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணேன். ஆனால் நடுவில் வயன் ஒருத்தி வந்தா. அவளால் தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆச்சு.
என்னாச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? சொல்கிறேன். நானும் சுகாவும் காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்ன ஃப்ரெண்டாக தான் பார்த்தான், ஆனால் என்னால் அப்படி பார்க்க முடியல. நான் சுகாவும் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியாது சுகா வயன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு. நானும் அவங்கள பிரிக்க என்னென்னமோ ட்ரை பண்ணேன், பட் எதுவும் நடக்கலை. கடைசியாக ஒன்று, நானும் சுகாவும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அதை சுகாக்கே தெரியாமல் எடுத்து வயனுக்கு அனுப்பினேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆச்சு. இந்த மாதிரி பண்ணால் அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடும், நான் சுகா கூட ஒன்று சேர்ந்துடலான்னு நினச்சேன். நடக்கலை. சுகா என்னை விட்டு தள்ளி தூரமாக போயிட்டான். ஓ ஸோ சேட்லியா. ஆனால் ஒரு விஷயம் ஜங்கு, நான் அதை மட்டும் ஷியராக சொல்வேன், அவங்களுக்கு இருக்கிறது வெறும் லவ் மட்டும் இல்லை, அது டெஸ்டினி. ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா இவ்வளோ நடந்தும் சுகா அவன் மேலே பைத்தியமாக சுற்றிகிட்ருக்கா. இதை வச்சு நான் புரிஞ்சிக்க கூடாதா அவங்ககிட்டேருந்து விலகி இருக்கணும்னு? அதுதான் நானும் விலகி. சரி உங்களுக்கு அதை விடு, அதை எதுக்கு நான் வேறு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு. நம்ம சரி காஃபி குடிக்கலாமா? இது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு ஜங்குக்கும் கிளம்பிடுறான். எஸ், பொக்காவாக வீடியோ எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு மச்சானுக்கு கால் பண்ணோம். சுகா ஃபோன் ஏட்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். சுகாவும் கால் அட்டென்ட் பண்ணிடுறான். சொல்லுடா மச்சான். வீடியோ எடுத்துட்டேன்டா. எடுத்துட்டேன்டா மச்சான். சூப்பர், போடு, இப்போவே எனக்கு அனுப்பிவிடு. தோ அனுப்புகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அந்த வீடியோவை அனுப்புகிறான். சூப்பராக மச்சான், லவ் யூ ஜங்குக்கு. டே போய் ஒயன்கிட்ட சொல்கிறாத. சரி மச்சான், தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு கால் கட் பண்ணுறாங்க. இப்போ சுகானா அந்த சைடு ஒரு பொண்ணு போகிறா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், கொஞ்சம் வயனை என்னோடய ஸ்டாஃப் ரூம்க்கு வர சொல்கிறீங்களா? ஃபைன் சார். சீக்கிரம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணும் வந்துடுறா. வயன், நான் தான் உங்களை சுகா சார் அவரோட கேபினுக்கு கூப்பிடுறாரு. ஓ இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் என்னன்னே தெரியாமல் போயிட்டுருக்கீங்க. எதுக்கு அவன் என்னை கூப்பிட்டான் தெரியலையே. 2 நாள் டைம் கேட்டான், அதுக்குள்ளேயுமா? சரி போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போயிட்டுருக்கீங்க. ஷால் ஐ கெட் இன் சார்? வா அப்படின்னு சொல்லிவிட்டு சுகாவும் அவனோட சேர்லேருந்து திரும்பி உட்காடுறான். 2 நாள் டைம் கேட்டல சுகா, அதுக்குள்ளேயும் கண்டுபிடிச்சிட்டியா? பிடிச்சிட்டேன். என்ன விஷயம் சொல்லு. இந்த வீடியோ பார். ஒழுங்காக தெரியல, அந்த ஃபோன் இங்கே கொடு. நீங்கள் வா அப்படின்னு சொல்லிவிட்டு சுகா உங்களை இழுத்து அவனோட லேப்லேயே உட்கார வைக்கிறான். சுகா யூஆர் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற சுகா, நீ ஒழுங்காக பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அந்த வீடியோவை காமிக்கிறான். அது எந்த வீடியோனா, இப்போது லியா எல்லாம் உண்மையாக சொல்லியிருப்பாள்ல ஜங்குக்கிட்ட, அந்த வீடியோ தான். அதுதான் இப்போ சுகா உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு சண்டால சிரிக்கி என்னென்ன வேலை பார்த்துருக்கா இப்போது தெரியுதா? சாரி சுகா. பரவாயில்ல, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. பரவாயில்ல, விடு. என்ன இப்போது என்ன சாரி கேட்டதுக்கு பதில் ஒரு கிஸ் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சுகாவை இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறீங்க. அப்போது சுகா இருந்துட்டு இனிமேல் நமக்குள்ளே பிரேக்கப் ஆகும்? சத்தியமாக ஆகாது. இனிமேல் இதே மாதிரி வேறு எவளாவது இதே மாதிரி பண்ணால் நம்புவியா? நீ உண்மையாகவே தப்பு பண்ணியிருந்தாலும் நான் நம்ப மாட்டேன் சுகா. ஓ, அப்போ நான் தப்பு பண்ணுவேன்னு நம்புற நீ? அப்படி இல்லை, சாரி. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் சுகா ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கல்யாணம். அப்புறம் என்ன, சரி அதெல்லாம் விடு. நீ எப்படி இங்கே ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண? வெட்டியாக தானே சுற்றிட்டு இருந்த குடிகார மாதிரி. அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன்ல,
அப்போ உங்கள் அப்பங்காரன் நடுவில் வெளியே ஓடி இருந்திருப்பானே. அப்போ தான் என்ன எங்கள் அம்மா செம்மையாக திட்டி அடித்தாங்க தெரியுமா. அச்சோ, என் செல்லத்துக்கு அடிலாம் வாங்குச்சோ. மன்னிச்சிட்ரி செல்லம், சரி நீ மேலே சொல்லு. அப்போது உங்கள் அப்பங்காரன் தான் வெளியே வந்து சொன்னான், இந்த மாதிரி படித்து ஒரு நல்ல ஜாபுக்கு போப்பா, அப்போது வேணா நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி சொன்னான். சரி, அதுக்கப்புறம் என்ன, கல்யாணம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டிய வேலையை நம்ம இப்போவே பண்ணலாமா? என்ன சொல்கிற? புரியாத மாதிரி நடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட அந்த ஸ்டாஃப் ரூம் டேபிளில் உங்களை லே ஆக வச்சு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்புறம் கசமுசா தான். சரி, பாய். அண்ட் இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. லவ் யூ ஆல். டாட்டா, பாய் பாய்.